திருநங்கையர்னு குரலற்றவர்களின் குரலா திராவிட மாடல் ஆட்சி இருக்கணும்னு தான் நாங்கள் செயல்பட்டு கொண்டு இருக்கிறோம். என்னோட ஒவ்வொரு கையெழுத்தும் அவங்களோட வளர்ச்சிக்கும் எழுச்சிக்கும் அடித்தளமாக அமையணும்னு நினைக்கிறேன். அந்த வகையில் இன்றைக்கு வரலாற்று சிறப்புமிக்க நாளாக அமைஞ்சிருக்கு. மாற்றுத்திறனாளிகளோட நலன அக்கறையோட பல்வேறு முன்னோடி நடவடிக்கைகளை மேற்கொண்டு வரும் நாம் இன்னைக்கு முக்கியத்துவம் வாய்ந்த 2 சட்ட முன்னோடிகளை அறிமுகப்படுத்த போகிறோம். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, தலைவர் கலைஞர் அவர்கள்தான் மாற்றுத்திறனாளிகள் என்ற சொல்லை முதலாக பரிவோடு உருவாக்கினார். அதே அக்கறையோடு தான் நானும் அந்த துறையை கவனிச்சுக்கிட்டு இருக்கேன். நாங்கள் ஆட்சி பொறுப்புக்கு வர்றதுக்கு முன்னாடி இந்த துறைக்கான நிதி ஒதுக்கீடு 667 கோடி ரூபாயா இருந்துச்சு. ஆனால் இப்போ இந்த நிதியாண்டில் 1432 கோடியா, அதாவது 2 மடங்கு உயர்த்தி இருக்கிறோம். இன்றைக்கு இந்த மானிய கோரிக்கை விவாதிக்கப்பட இருக்கிறது. மாற்றுத்திறனாளிகளுக்கு கருணை அடிப்படையில் மட்டுமல்ல, உரிமை அடிப்படையில் நாம் திட்டங்களை தீட்டி வழங்கி கொண்டிருக்கிறோம். இந்தியாவிலேயே அதிக எண்ணிக்கையில் மாற்றுத்திறனாளிகளுக்கு மாதாந்திர உதவித்தொகை வழங்குகிற மாநிலம் நம்முடைய தமிழ்நாடு தான். மாற்றுத்திறனாளிகள் நலத்துறை சிறப்பு வேலைவாய்ப்பு முகாம்களை நடத்திட்டு வருது. அரசு உயர் பதவிகளில் மாற்றுத்திறனாளிகள் வேலைவாய்ப்பு பெறுவதை ஊக்குவிக்கும் பொருட்டு ஊக்கத்தொகை வழங்கிட்டு வரோம். மாற்றுத்திறனாளிகளுக்கு சுய தொழில் புரிய கடனுதவி வழங்கக்கூடிய திட்டத்தை அறிவுசார் குறைபாடு உடையோர், புற உலக சிந்தனையற்றோர், தசைச்சிதைவு நோயினால் பாதிக்கப்பட்டவர்களின் பெற்றோருக்கு நீட்டி வச்சு அரசாணை வெளியிட்டிருக்கிறோம். அரசு பணியாளர்களுக்கான தேர்வுகளில் மாற்றுத்திறனாளிகளுக்கென நடைமுறைப்படுத்தப்பட்டு வரும் 4 விழுக்காடு இடஒதுக்கீடு மூலம் கடந்த 4 ஆண்டுகளில் இதுவரை 493 மாற்றுத்திறனாளிகள் அரசு பணியை பெற்றுள்ளார்கள். இதேபோல மாற்றுத்திறனாளிகளை பணியமர்த்துறத தனியார் துறைகளை ஊக்குவிக்கிறதுக்காக தனியார் நிறுவனங்கள் ஒவ்வொன்றும் குறைந்தது 10 மாற்றுத்திறனாளிகளை பணியமர்த்தி இருந்தால் அத்தகைய நிறுவனங்களுக்கு மாதந்தோறும் ஒரு நபருக்கு 2000 ரூபாய் வீதம் ஊதிய மானியத்தை ஒரு ஆண்டுக்கு அரசு வழங்கும்னு அறிவிச்சிருக்கிறோம். மாற்றுத்திறனாளிகளுக்கு உதவும் நவீன கருவிகள் வழங்கும் திட்டம் 125 கோடி ரூபாய் செலவில் செயல்படுத்தப்படும்னு அறிவிச்சிருக்கிறோம். மாற்றுத்திறனாளிகள் மெரினா மற்றும் பெசன்ட் நகர் கடற்கரைகளில் கடலுக்கு அருகில் சென்று கடலை கண்டு ரசிக்க சிறப்பு மரப்பாதையை உருவாக்கி இருக்கிறோம். இதுக்கெல்லாம் மகுடம் வைப்பது போல மாற்றுத்திறனாளிகளின் குரல் உள்ளாட்சி அமைப்புகளில் ஒலிக்கணும். கடந்த பிப்ரவரி 27ஆம் நாள் குளத்தூரில் நடைபெற்ற தஞ்சை பெரியார் அரசு பல்நோக்கு மருத்துவமனை திறப்பு விழாவில் இதை நான் அறிவித்தேன். அடுத்த நாளே என் வீட்டுக்கு வந்த பேராசிரியர் தீபக்நாதன் தலைமையில் மாற்றுத்திறனாளி தோழர்கள் எனக்கு நன்றியும் பிறந்தநாள் வாழ்த்துக்களும் தெரிவித்தாங்க. 12,000 மாற்றுத்திறனாளிகளுக்கு இதனால் உள்ளாட்சி அமைப்புகளில் வாய்ப்பு கிடைக்கும். கடைகோடையில் இருக்கக்கூடிய மாற்றுத்திறனாளிகளுக்கும் அவங்க வாழ்கிற ஊர்லேயே இதனால் மரியாதை கிடைக்கும். அவர் சொன்னார், என்னை சந்திக்க வந்தவங்க தீபக் சொன்னார், இந்த 4 ஆண்டு திராவிட மாடல் ஆட்சி சாதனைகள்லேயே இதுதான் டாப் அப்படின்னு நிகழ்ச்சியோடு பேசினாங்க. அவங்க இந்த சிறப்புமிகு சட்டம் முன்மொழிப்படைய இந்த வேலையில் சட்டமன்றத்துடைய பார்வையாளர் மட்டத்திலிருந்து இதையெல்லாம் காண்பதில் நான் மற்றற்ற மகிழ்ச்சி அடைகிறேன். மேலே வந்து உட்கார்ந்துருக்கிறாங்க. உள்ளாட்சி அமைப்புகளில் அவங்களுடைய உரிமையை நிலைநாட்ட திராவிட மாடல் அரசு உறுதியோடு இருக்கு. தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அனைத்து வகை உள்ளாட்சி அமைப்புகளையும் மாற்றுத்திறனாளிகளுக்கு நியமன முறையில்
உரிய பிரதிநிதித்துவம் வழங்கக்கூடிய வகையில் நடப்பு சட்டமன்ற கூட்டத்தொடரில் தக்க சட்ட முன்வடிவு அறிமுகப்படுத்தும்னு நிதிநிலை அறிக்கையில் தெரிவிச்சிருந்தோம். இப்போ அந்த சட்ட முன்வடிவுகளை முன்வடிவதில் நான் வாழ்நாள் பெருமை அடைகிறேன். அருந்ததியின மக்களுக்கு 3 விழுக்காடு வழங்கும் சட்ட முன்வடிவுகளை இதே மாமன்றத்தில் தாக்கல் செய்யக்கூடிய பெருமையை நான் அடைஞ்சேன். 2009ஆம் ஆண்டு அன்றைய முதலமைச்சர் தலைவர் கலைஞர் அவர்கள் அந்த வாய்ப்பை எனக்கு வழங்கினார். அன்னைக்கு இருந்த அதே மனநிறைவோடு நான் இன்னைக்கு உங்க முன்னாடி நிற்கிறேன். நகராட்சி நிர்வாகம் மற்றும் ஊரக வளர்ச்சித்துறை ஆகிய துறைகளுடைய சார்பாக இந்த 2 சட்ட முன்வடிவுகள் அறிமுகப்படுத்தப்பட உள்ளன. தமிழ்நாட்டில் இருக்க அனைத்து உள்ளாட்சி அமைப்புகளையும், அதாவது கிராம ஊராட்சி, ஊராட்சி ஒன்றியங்கள், பேரூராட்சி, நகராட்சி மற்றும் மாநகராட்சிகளில் மாற்றுத்திறனாளிகள் நேரடியாக தேர்தலில் போட்டியிடாம நியமன முறையில் உறுப்பினராகப்படுவாங்க. இது மூலமா உள்ளாட்சி அமைப்புகளில் மாற்றுத்திறனாளிகளோட பிரதிநிதித்துவம் உறுதி செய்யப்பட்டு அவர்கள் தங்களுக்கான வாய்ப்புகளையும் சிறப்புரிமைகளையும் சமமாக பெறுவதற்கு இந்த சட்ட முன்வடிவுகள் வழிவகுக்கும். இது எல்லாருக்கும் எல்லான்னு இந்த அரசு தொடர்ந்து வலியுறுத்துகிற சமூக நீதி அடைகிறதுக்கான மற்றும் ஒரு முன்னெடுப்பு. இதனை நடைமுறைப்படுத்துவதற்காக தமிழ்நாடு ஊராட்சிகள் சட்டம் 1994, தமிழ்நாடு நகர்ப்புற ஊராட்சிகள் சட்டம் 1998 ஆகியவற்றில் திருத்தங்கள் முன்மொழிந்து சம்பந்தப்பட்ட துறைகள் மூலம் இந்த அவைக்கு வழங்குகிறேன். இந்த சட்ட முன்வடிவுகளின் மூலம் மாற்றுத்திறனாளிகளோட குரல் உள்ளாட்சி அமைப்புகளில் ஒலிக்கிறது மட்டும் இல்லாமல் அவர்கள் குரல் உள்ளாட்சி அமைப்புகளை ஒலிக்கிறது மட்டும் இல்லாமல் அவர்கள் உள்ளாட்சி நிர்வாகத்தை வழிநடத்துகிற வல்லமை பெற்றவர்களாக திகழ்வாங்க. ஒடுக்கப்பட்ட மக்களை அதிகாரம் பொருந்தியவர்களாக உயர்த்துவதும் அதிகாரத்தில் பங்குள்ளவர்களாக மாற்றுவதும் தான் திராவிட இயக்கத்தினுடைய நோக்கம். அந்த அடிப்படையை கொண்டதுதான் இந்த சட்டம் என்பதை தெரிவித்துக் கொண்டு மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, 2025ஆம் ஆண்டு தமிழ்நாடு நகர்ப்புற உள்ளாட்சி அமைப்புகள் திருத்த சட்ட முன்வடிவை அறிமுகம் செய்ய அனுமதி கோருகிறேன். மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களின் தீர்மானம் பேரவையின் முடிவுக்கு விடப்படுகிறது. ஏற்போர் ஆம் என்க, மறுப்போர் இல்லை என்க. ஏற்போரே அதிகம் என்று கருதுகிறேன். ஏற்போரே அதிகம். தீர்மானம் நிறைவேறியது. மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, மேற்படி சட்ட முன்வடிவை அறிமுகம் செய்கிறேன். 2025ஆம் ஆண்டு தமிழ்நாடு ஊராட்சிகள் 2ஆம் திருத்த சட்ட முன்வடிவு. மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, 2025ஆம் ஆண்டு தமிழ்நாடு ஊராட்சிகள் 2ஆம் திருத்த சட்ட முன்வடிவை அறிமுகம் செய்ய அனுமதி கோருகிறேன். மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களின் தீர்மானம் பேரவையின் முடிவுக்கு விடப்படுகிறது. ஏற்போர் ஆம் என்க, மறுப்போர் இல்லை என்க. ஏற்போரே அதிகம் என்று கருதுகிறேன். ஏற்போரே அதிகம். தீர்மானம் நிறைவேறியது. மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, மேற்படி சட்ட முன்வடிவை அறிமுகம் செய்கிறேன். 2025-26ஆம் ஆண்டுக்கான மானிய கோரிக்கைகள் மீது விவாதமும் வாக்கெடுப்பும். மானிய கோரிக்கை 52 மாற்றுத்திறனாளிகள் நலத்துறை. மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, இந்த சட்ட திருத்தத்தினால் விளையப்போகும் பலன் பற்றி ஒரு விவரத்தை குறிப்பிட விரும்புகிறேன். தற்போது நகர்ப்புற உள்ளாட்சிகளில் தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்களில் 35 பேர் மட்டுமே மாற்றுத்திறனாளிகள் ஆவார்கள். ஆனால் இந்த சட்டம் நிறைவேற்றப்பட்ட பிறகு சுமார் 650 மாற்றுத்திறனாளிகள் நகர்ப்புற உள்ளாட்சிகளிலும் 650 மாற்றுத்திறனாளிகள் நகர்ப்புற உள்ளாட்சிகளிலும்
12,913 மாற்றுத்திறனாளிகள் கிராம பஞ்சாயத்துகளிலும் 388 மாற்றுத்திறனாளிகள் ஊராட்சி ஒன்றியங்களிலும் மாவட்ட ஊராட்சிகளில் 37 மாற்றுத்திறனாளிகளும் நியமனம் செய்யப்படுவார்கள். அவர்களது குரல் அந்த உள்ளாட்சி அமைப்புகள் எல்லாம் எதிரொலிக்கும். இந்த சட்டத்தினால் விளையப்போகும் மிகப்பெரிய நன்மையாகும் என்பதை இங்கே நான் குறிப்பிட விரும்புகிறேன். 2025-26 ஆண்டுக்கான மானிய கோரிக்கைகள் மீது விவாதமோ வாக்கெடுக்குமோ? மானிய கோரிக்கை 52 மாற்றுத்திறனாளிகள் நலத்துறை மாண்புமிகு சமூக நலன் மகளிர் உரிமைத்துறை அமைச்சர் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, மாற்றுத்திறனாளிகள் நலத்துறை பற்றிய மானிய கோரிக்கை எண் 52 கீழ் வருவாய் கணக்கில் ரூபாய் 1422 கோடியே 27,32,000, மூலதன கணக்கில் ரூபாய் 10 கோடியே 50,03,000 மற்றும் கடன் கணக்கில் ரூபாய் 1,000 ஆகியவற்றிற்கு மேற்படாத தொகைகள் அரசுக்கு வழங்கப்பெற வேண்டுமென கோருகிறேன். வெட்டு தீர்மானங்கள் மொழிதல். மாண்புமிகு உறுப்பினர்கள் ஆர். ராதாகிருஷ்ணன்,